ஹாய் அண்ட் வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு நம்ம லெசன்ல நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணாத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பட் ஆக்சுவலி வெரி சிம்பிள் டாபிக் பார்க்க போறோம். ரெண்டு ஆட்ஜெக்டிவ் கிளாஸஸை ஒரே சென்டென்ஸ்ல ஒரே நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்றது தான் இன்னைக்கான லெசன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் குவிக்லி கெட் இன்டு டுடேஸ் லெசன். இன்னைக்கு லெசனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஆட்ஜெக்டிவ் கிளாஸ்னா என்னன்றதை நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஐ ரெட் அ புக் அப்படின்னா நான் ஒரு புக்கை படித்தேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்க இருக்கிற புக்குன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நான் இங்கே ஆட் பண்ண போறேன். ஐ ரெட் அ புக் தட் மை ஃப்ரெண்ட் கேவ் மீ. நான் எந்த புக்கை படித்தேன்? என்னோட ஃப்ரெண்டு கொடுத்த புக்கை நான் படித்தேன். தமிழ்ல அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, என் நண்பன் கொடுத்த புத்தகத்தை நான் படித்தேன் அப்படின்னு இருக்கும். ஸோ புத்தகத்தை படித்தேன்னா ஐ ரெட் அ புக். எந்த புக்குன்னு சொல்றதுக்கு அந்த கிளாஸை நம்ம அந்த புக்குக்கு அடுத்து எழுதணும். தட் மை ஃப்ரெண்ட் கேவ் மீ அப்படின்னு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஷீ வில் வாட்ச் த வீடியோ. அவ அந்த வீடியோவை பாப்பா. எந்த வீடியோன்னு சொல்லி நம்ம இங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல அந்த இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குற கிளாஸஸ் பேர் தான் ஆட்ஜெக்டிவ் கிளாஸஸ். நவுனை டிஸ்கிரைப் பண்ற, நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ற கிளாஸஸ்க்கு பேர் தான் ஆட்ஜெக்டிவ் கிளாஸஸ். ஷீ வில் வாட்ச் த வீடியோ தட் we sent her. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நாம அவளுக்கு அனுப்பின வீடியோவை அவ பாப்பா அப்படின்னு அர்த்தம். ஸோ சம்டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி நவுனை டிஸ்கிரைப் பண்றதுக்கு, நவுனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்றதுக்கு ஒரு ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் இல்ல ரெண்டு ஆட்ஜெக்டிவ் கிளாஸஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். எனக்கு ஒரு நல்ல கேமரா இருக்கிற, நல்லா ஃபாஸ்டா வேலை செய்யற ஒரு ஃபோன் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ எனக்கு ஒரு ஃபோன் வேணும்னா ஐ வாண்ட் அ ஃபோன். கரெக்ட். எந்த மாதிரி ஃபோன் வேணும்னு சொல்லியிருக்கோம்னா, நல்ல கேமரா இருக்கிற, ஐ வாண்ட் அ ஃபோன் தட் ஹேஸ் அ கிரேட் கேமரா. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கோம்? நல்லா வேலை செய்யற, நல்லா ஃபாஸ்டா வேலை செய்யற, ஒர்க் ஆகுற ஃபோன் வேணும்னு சொல்லியிருக்கோம். ஐ வாண்ட் அ ஃபோன் தட் ஹேஸ் அ கிரேட் கேமரா அண்ட் தட் ஒர்க்ஸ் வெரி ஃபாஸ்ட். ஓகே. ஸோ இங்க இருக்கிற தட் ஹேஸ் அ கிரேட் கேமரா அண்ட் தட் ஒர்க்ஸ் வெரி ஃபாஸ்ட், இந்த ரெண்டு கிளாஸஸ்மே ஃபோனை தான் டிஸ்கிரைப் பண்ணுது. நல்ல கேமரா இருக்கிற, நல்லா வேலை செய்யற ஃபோன் வேணும் அப்படின்னு நிறைய நம்ம டெய்லி லைஃப்ல இந்த மாதிரி சென்டென்சஸ் பேசுவோம். இங்க ரெண்டு கிளாஸஸ் யூஸ் பண்ணி ஒரு நவுனை நம்ம டிஸ்கிரைப் பண்றோம். அது ரெண்டையும் அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றோம். ஸோ நம்ம அண்ட் இல்லாமலும் கமா யூஸ் பண்ணியும் இந்த கிளாஸஸை கனெக்ட் பண்ண முடியும். பட் ஜென்ரலி ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஒரு நேச்சுரல் அண்ட் ஸ்மூத் ஃப்ளோக்காக அண்ட் யூஸ் பண்ணி பேசுறது இன்னும் நல்லா இருக்கும். ஓகே. ஐ வாண்ட் அ ஃபோன் தட் ஹேஸ் அ கிரேட் கேமரா அண்ட் தட் ஒர்க்ஸ் வெரி ஃபாஸ்ட். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, அவரு நல்ல ட்ரெயினர்ஸ் இருக்கிற, வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு ஜிம்ல சேர்றதுக்கு விரும்புறாரு. ஸோ அவர் ஜிம்ல சேர்றதுக்கு விரும்புறாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஹி வாண்ட்ஸ் டு ஜாயின் அ ஜிம். ஹி வாண்ட்ஸ் டு ஜாயின் அ ஜிம். இதுல எந்த விஷயத்த முதல்ல சொல்லலாம்? நல்ல ட்ரெயினர்ஸ் இருக்கிற ஜிம் இதையா, இல்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஜிம் இதையா? எது வேணா சொல்லலாம். ரெண்டும் ஒரே நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணுது இல்லையா? ஆர்டர் பிரச்சனை இல்லை இங்க. ஓகே. ஹி வாண்ட்ஸ் டு ஜாயின் அ ஜிம் தட் ஹேஸ் குட் ட்ரெயினர்ஸ், தட் ஹேஸ் குட் ட்ரெயினர்ஸ் அண்ட் தட் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற, தட் இஸ் க்ளோஸ் டு ஹிஸ் ஹவுஸ். Okay, he wants to join a gym that has good trainers and that is close to his house. All right, third example பாருங்க. விலை அதிகம் இல்லாத ரொம்ப டேஸ்டான ஃபுட் கிடைக்கிற பிளேஸ் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு ஒரு பிளேஸ் தெரியும். ஐ நோ அ பிளேஸ். அண்ட் பிளேஸை டிஸ்கிரைப் பண்றதுக்கு ரெண்டு கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். விலை அதிகம் இல்லாத பிளேஸ் எனக்கு தெரியும், அது ஒன்று. இன்னொன்று, ரொம்ப டேஸ்டான ஃபுட் கிடைக்கிற பிளேஸ் எனக்கு தெரியும். ஸோ ரெண்டையும் எப்படி கம்பைன் பண்றதுன்றதா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா இப்போ உங்களால இதை ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பாருங்க, I know a place that serves delicious food and that is not very expensive. அப்படின்னு சொல்லலாமா? I know a place that serves delicious food and that is not very expensive. I know a place that is not very expensive and that serves delicious food. இப்படியும் ஆர்டர் மாத்தியும் சொல்லலாம். Alright? சரி, let's move on to the fourth example now. நாங்க ரொம்ப கிளீனாவும் அழகான சீ வியூ இருந்த ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணோம். ஓகே. நாங்க ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணோம். We stayed in a hotel. ரெண்டு விஷயத்த சொல்லி அந்த ஹோட்டலை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். தட் வாஸ் வெரி கிளீன். வி ஸ்டேட் இன் அ ஹோட்டல் தட் வாஸ் வெரி கிளீன் அண்ட் தட் ஹேட் அ பியூட்டிஃபுல் சீ வியூ. ஓகே. அழகான சீ வியூ இருந்த ஹோட்டல். அ ஹோட்டல் தட் ஹேட் அ பியூட்டிஃபுல் சீ வியூ. ஓகே. வி ஸ்டேட் இன் அ ஹோட்டல் தட் வாஸ் வெரி கிளீன் அண்ட் தட் ஹேட் அ பியூட்டிஃபுல் சீ வியூ. ஆல்ரைட், இன்னைக்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பேஷண்டாகவும் கான்செப்ட்ஸை ஃபன் வேல டீச் பண்ணக்கூடிய டீச்சர்ஸை விரும்புறாங்க, லைக் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸை லைக் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டீச்சர்ஸ். எந்த மாதிரி டீச்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம்? ரொம்ப பொறுமையா இருக்கிற, கான்செப்ட்ஸை ஃபன் வேல எக்ஸ்பிளைன் பண்ற டீச்சர்ஸ். டீச்சர்ஸ்
who are very patient, and who explain concepts in a fun way. ஓகே, ஸோ இங்கே டீச்சர்ஸ்ன்ற நவுனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் கரெக்டா. அந்த டீச்சர்ஸ்ன்ற நவுன் பீப்புள் கேட்டகரியில் வர்றதுனால நம்ம இங்கே ஹூ அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அண்ட் ஆல்சோ டீச்சர்ஸ்ன்றது ப்ளூரலில் இருக்கிறதுனால ஹூ ஆர் வெரி பேஷண்ட் அண்ட் ஹூ எக்ஸ்பிளைன்னு சொல்லியிருக்கோம் டீச்சர்ஸ் அப்படின்ற நவுனுக்கு அக்ரி பண்ணுறதுக்காக. ஓகே, students who like teachers who are very patient and who explain concepts in a fun way. All right, so it's a very simple lesson with very simple examples. So இதே மாதிரி ரெண்டு adjective clauses ஒரே noun describe பண்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.